குட் ஆஃப்டர்நூன். பேப்பர் 2 சைக்காலஜி ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். எல்லாமே வந்து நேத்து கொஸ்டின்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூற்று காரணம் ப்ளஸ் வந்துட்டு பொறுத்துக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இதுலயுமே வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கரெக்டா ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆப்ஷனை ஒமிட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒமிட் பண்றக்கூடிய ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப லென்த்தியாவும் இருக்குது. அதான் வந்து காரணம். ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு பொறுத்துக, மீசோ அமைப்பு, எக்ஸோ அமைப்பு, நுண்ணமைப்பு, பேரளவு அமைப்பு. இதுக்கான பொறுத்துக வந்து ஆப்ஷன் ஏ. ஒன்னாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கூற்றுகள், ஒன்று அனுமானம், மற்றொன்று காரணம். அதாவது கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறதுக்கான காரணம் வந்து அனுமானம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் இது ரெண்டுமே வந்துட்டு சரியான விளக்கம் தான். ரைட்டா? மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி, அதாவது ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின் வரும் உள பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வரும்னா டி ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து வந்துட்டு இ வரும், அதுக்கப்புறம் பி வரும். இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் நேத்து பேப்பர் 1லயே வந்து கேட்டிருந்தாங்க. சி தான் வந்து கரெக்டான வந்து ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து பாருங்க, அதுவுமே வந்து கூற்று காரணம். இதுக்கு வந்து ஏ என்பது தவிர ஆனால் வந்து ஆர் என்பது வந்து சரி அந்த மாதிரி வரும். அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாருங்களேன், சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழ்நிலைகளை வந்து ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சி, ஏ, டி, பி இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் சி. அடுத்து வந்துட்டு ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து டி, ரத்தம், மஞ்சள் பித்தம், கபம், கரும்பித்தம். இது வந்து இதனால வந்து என்ன ஒரு நோய்கள் வருது, என்ன ஒரு அஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஏக்கு வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேர்மறை நம்பிக்கை மிகுந்த, அது மாதிரி வந்து மஞ்சள் பித்தம் அப்படிங்கும் போது முன்கோபம் கொண்ட, கபம் அப்படிங்கிறது வந்து மனவெளிச்சி குறைந்த, கரும்பித்தம் அப்படிங்கிறது வந்து மனச்சோர்வு அந்த மாதிரி வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது கொஸ்டின் வந்து பாருங்களேன், எதிர்வினை செயல்பாடுகள், கண் சிமிட்டல், வேரூன்றல், உறிஞ்சல், மொரோ. அதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, ஏ 4, பி 3, சி 1, டி 2. அடுத்து வந்துட்டு எட்டாவது கொஸ்டின் வந்து பாருங்களேன், அதுவுமே வந்து பொறுத்துக்க டைப் கொஸ்டின். படைப்பாற்றலை வளர்ப்பதில் பாலாவின் படைப்பாற்றல் செயல்முறை, அரியட்டீஸ் படைப்பாற்றல் கோட்பாடு அண்ட் படைப்பாற்றலின் பண்புகள். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து பாம்பே, பி. 9 வந்து பாருங்க, அதுவும் பொறுத்துக்க கொஸ்டின் தான். கற்பவர் சார்ந்த காரணி, ஆசிரியர் சார்ந்த காரணி, பாடம் சார்ந்த காரணி அண்ட் செயல்பாடு சார்ந்த காரணி. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அதாவது கரெக்டா நம்ம ஒரு 1, 2 நமக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டா போட்டாலுமே வந்து இதெல்லாம் வந்து கரெக்டா தான் வரும். கொடுக்கப்பட்டுள்ள லெவலில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். எவ்ரி ஸ்கூல்லையும் வந்துட்டு இந்த பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது வந்து இதன் மூலமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பள்ளிக்கும் சமுதாய உறவுக்கும் உள்ள நிலை வந்து உறவு வந்து மேம்படுது, ரிலேஷன்ஷிப் வந்து மேம்படுது. இது வந்துட்டு இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 11வது கொஸ்டின், கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கையில் பின்வருவனவற்றை எவை? எது எது வரும்னா ஏ பொருத்தத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் ஆர்வம். தகவல் வந்து வராது. சரியா? அப்ப வந்து ஏபி டி. நெக்ஸ்ட் வந்து பட்டியல் 1 அண்ட் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இருகாரணி கோட்பாடு, குழுக்காரணி இதெல்லாமே நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ்ல வந்து இருந்தது. இருகாரணி கோட்பாடு வந்து யாரு? ஸ்பெர்மன். குழுக்காரணி கோட்பாடு வந்து தர்ஸ்டேன். பல்காரணி கோட்பாடு வந்து யார் அப்படின்னா இஎல் தாண்டெக். அண்ட் முக்காரணி கோட்பாடு வந்து ஸ்டென்பர்க் அந்த இது வரும். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளை கால வரிசைகள் ஒழுங்கமைக்க. இதுக்கு வந்துட்டு எது வரும் அப்படின்னா சி தான் வந்து வரும். இந்த சி குறிச்சிருக்காங்க. கரெக்டா வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரதிபலிப்பு வடிவமைப்பு, அடுத்து ரெண்டாவது முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், மூணாவது வந்து பார்த்தோம்னா இரண்டாம் சுழற்சி எதிர்வினைகள், நாலாவது வந்து இரண்டாம் நிலை சுழற்சி வினைகளின் ஒருங்கிணைப்பு அந்த மாதிரி வரும். அடுத்து 14வது கொஸ்டின் வந்து கூற்று தவறானது அன்று கூற்று 1 வந்து தவறு 2 சரி அந்த மாதிரி வரும். மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் குறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு? ஏ மற்றும் டி. அதாவது கலப்பு குடும்பம், மறுகட்டமைப்பு குடும்பம், இது ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். இது வந்து கூற்று 1 தவறானது, கூற்று 2 சரியானது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது, ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறொரு விளக்கை ஒளி வைக்க முடியாது என்று கூறியவர் வந்து யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். எல்லாம் வந்து ராதாகிருஷ்ணன் நினைச்சிருப்பீங்க. இவர் தான் கரெக்டான ஆப்ஷன் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 18வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். 18வது கொஸ்டின், உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு காரணம் கூற்று. இது வந்துட்டு சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. அடுத்து 19வது கொஸ்டின் வந்து கீழ்காண்பவற்றில் எவை தாண்டை கூறும் விதிகளுள் அடங்கும்? எது எதுனா ஏசிடி, மனப்பான்மை விதி, அதுக்கப்புறம் உருவக விதி, இணைப்பு விதி இதெல்லாமே அடங்கும். அடுத்து 20வது கொஸ்டின், கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் அதுமே கூற்று காரணம் 2 சரியான விளக்கமாகும். அடுத்து 21 வந்துட்டு பொறுத்துக டைப்ல இருக்கு. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இது அப்படின்னா தனி, இது வந்து சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 22வது கொஸ்டின், பியாஜேவோட ஒரு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரியானது, ஆனா கூற்று 2 வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 23வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் வந்து
கரெக்ட் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கும்போது டிபிசிஏ அதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து 25வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 வந்து தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26வது கொஸ்டின் வந்து பாருங்க. இதுவுமே வந்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். அதாவது 30 கொஸ்டின்ல 26 கொஸ்டின் வந்து கூற்று காரணம் தான். ஏ சரியானது, ஆர் தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 2 கூற்றுகள் வந்து இதுவுமே ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். கூற்று 1 சரி, 2 தவறு, டி ஆப்ஷன். 29க்கு வந்துட்டு ஏ அண்ட் 30க்கு வந்துட்டு கவனத்தின் உள் தீர்மானங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏ, சி அண்ட் டி. உள்ளுணர்வு, நோக்கங்கள் மற்றும் உடல் நிலை, இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நல்லா போட்டோன்னா ஒரு ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் போட்டாலே பெட்டர் இந்த சைக்காலஜியை பொறுத்த மட்டும். ஏன்னா எல்லாமே வந்து இப்படி கூற்று காரணமா கேட்டாங்கன்னா என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த ஆன்சருக்கு இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.